ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டான் பேசுகிறேன். இன்னைக்கு ஐட் அண்ட் சீக் கேம் விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கோம். யார் யார் வந்திருக்கா? சின்சான் வந்திருக்கான், மோட்டு வந்திருக்கான், பட்லு வந்திருக்கான், ரோப்ளெக்ஸ் பிளேயர்லேருந்து அந்த சார் வந்திருக்காரு, ஃப்ராங்க்லின், அதுக்கப்புறம் சிங்கம், இதை தாண்டி டோரிமான். ஸோ நாங்கள் 7 பேர், அதாவது என்னோட சேர்த்து 8 பேர் சேர்ந்து தான் விளையாட போகிறோம். ஒரு ஏர்போர்ட் மாதிரியான இடத்துல தான் இந்த ஐட் அண்ட் சீக்கை நாங்கள் விளையாட போகிறோம். ரொம்ப பெரிய இடங்க, எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா இடம் எப்படி இருக்குன்ட்டு? ஏறக்குறைய இது மிலிட்ரியோட இடம்னு நினைக்கிறேன். மிலிட்ரி ஆளுங்க கூட அங்கங்கே இருக்காங்க. இவ்வளோ பெரிய இடத்துல எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் டைம்லாம் கிடையாது. கண்டுபிடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். நான் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இவங்க எல்லாருமே எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம். எங்கே ஒளிஞ்சாலும் சரி, நான் ஓடி ஓடி கண்டுபிடிக்க போகிறேன். இன்னைக்கு என்னோட வயிற்றில் இருக்க தொப்பியை நான் கலைக்க போகிறேங்க. அந்த அளவுக்கு நான் ஓடி போய் இவனுங்களெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல நம்ம கேமோட ரூலை பற்றி இவங்க கிட்ட ஒரு வாட்டி சொல்லிடலாம். ஏன்னா இவனுங்க பயங்கரமாக கடைசி நேரத்தில் அங்கே இங்கே ஓடி சொதப்பி விட்டுருவாங்க. அதனால முன்கூட்டியே இவங்க கிட்ட சொல்லலாம். இடத்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான இடம். சரி, இவங்க கிட்ட சொல்லிடலாம். உங்களுக்கு சொல்லும் போது கேட்டுச்சுல்ல, இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே எங்கனாலும் நீங்கள் ஒளிஞ்சுக்கலாம். இதை விட்டே வெளியே போய் ஒளியிறேன், நான் புத்திசாலின்லாம் ஒளியக்கூடாது, சரியா? எங்களுக்கு தெரியும்டா குண்டா, போய் நீ முதல்ல கண்ணை பொத்து. பார்த்தீங்களா, ரூல்ஸை சொன்னால் எவ்வளோ நக்கலாக பேசுகிறாங்கன்ட்டு. சரி வாங்க, நம்ம ஒளிய போகலாம். கொஞ்சம் லாங்கில் போய் நம்ம கண்ணை பொத்தலாம். அப்போ தான் இவனுங்களுக்கு ஒளியறதுக்கு டைம் கிடைக்கும். ஓடு 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 ஓடு. ஐயோ, என்னங்க மிலிட்ரி ஆளுங்களாம் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம ஒரு ஓரமாக போய் கண்ணை பொத்துவோம். அங்கே செவர் இருக்கு பாருங்க, அந்த செவரில் சாஞ்ச மாதிரி நம்ம கண்ணை பொத்தலாம். ஓடு 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 ஓடு. சரி, கண்ணை முடியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9. ஏஹே, நான் தான் ஃபஸ்ட்டு கண்ணை பொத்த போகிறேன்னா? நான் உங்கள் டோரிமான் தான். இவ்வளோ பெரிய இடத்துல நான் எங்கே போய் கண்ணை பொத்துறது? எங்கே போகலாம் எங்கே போகலாம் எங்கே போகலாம்? பெரிய இடமா இருக்கே. ஒளியறதுக்கு நான் இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும் போலியே. சீக்கிரம் 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 ஓடு 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 ஓடு. எங்க இங்கே பாருங்க, அங்கே ஒரு பெரிய ஏரோப்ளைன்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடமே. இங்கே ஒளிஞ்சிக்கலாமா? இங்கே ஒளிஞ்சா அங்கேருந்தே அவன் பார்த்து கண்டுபிடிச்சிருவான். வேணாம் வேணாம், வேறு எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம். அவன் ரொம்ப தூரம் ஓடி வர மாட்டாங்க, பக்கத்துலேயே நம்மளை கண்டுபிடிச்சிடலான்னு தான் பார்ப்பான். அதனால் நம்ம ரொம்ப தள்ளி போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம். ஏங்க அந்த ஏரோப்ளைனுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டா கண்டுபிடிப்பானா? இருங்க பார்ப்போம். அந்த ஏரோப்ளைனுக்கு கீழே போய் ஒளிஞ்சுப்போம். நிழலாக வேற இருக்குங்க, செம்ம வெயில் அடிக்குது. இப்படி நிழலில் நம்ம இருந்தோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இங்கேயே ஒளிஞ்சுக்கலாங்க. நம்ம அங்கேருந்து பார்த்தா தெரிய வாய்ப்பே கிடையாது, பக்கத்தில் வந்தால் தான் தெரியும். அவன் பக்கத்துலலாம் வர வாய்ப்பே கிடையாது, பார்த்துக்கலாம். நான் உங்க ரோப்ளெக்ஸ் பிளேயரு. என்னப்பா என்ன ரெண்டாவதா ஒளிய சொல்றீங்க? எங்க போய் ஒளியறது நானு? என்ன ஹெலிகாப்டர்லாம் இந்த இடத்துல இருக்கு? நம்ம கேம் இடத்த விட இந்த இடம் சூப்பரா இருக்குப்பா. கண்டெய்னரு, இந்த கண்டெய்னர்ல ஒளிஞ்சுக்கிட்டா என்ன? ஐயோ, வந்தோன்னு கண்டுபிடிச்சிருவானோ? கண்டுபிடிக்க மாட்டான். இங்க எதுக்கு அவன் பார்க்க போறான்? நம்ம இங்கேயே ஒளிஞ்சுப்போம். கரெக்டா இருக்கு. சரி, அடுத்து ஒளியணும்னா ஒளிங்கப்பா. ஹே பட்லு, இந்த ரோப்ளெக்ஸ் என்ன இந்த பக்கத்துலேயே ஒளிஞ்சிட்டாரு? அவன் வந்தோடனே இந்த இடத்த தான் செக் பண்ணுவான். என்ன சார் இங்கேயே ஒளிஞ்சிட்டீங்க? வேறு எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலாம்ல? சரி, நம்ம எங்கேயாவது சூப்பரான இடத்துல ஒளிவோம். அந்த டான்னு எந்தெந்த மாதிரியான இடத்தெல்லாம் தேடுவானோ அங்கெல்லாம் இல்லாமல் வேறு எங்கேயாவது ஒளியணும். அந்த டான் அவன் தொப்பியை வச்சுட்டு ரொம்ப தூரம்லாம் ஓட மாட்டான், பக்கத்துலேயே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவான். நம்ம லாங்குக்கு வந்துடுவோம். இங்கே எங்கே ஒளியலாம்? ஒளியறதுக்கு இடம் இல்லையே. இங்கே ஏணி இருக்குது, ஏணியில் மேலே ஏறிட்டா என்ன? சரி, ஏறுவோம். ஏறு 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 ஏறு, சீக்கிரம் ஏறுறா. இங்கே எங்கே ஒளியலாம் எங்கே ஒளியலாம் எங்கே ஒளியலாம்? எங்கேயாவது மறைவான இடம் இருந்தால் ஒளிஞ்சிக்கலாம். மறைவான இடமே இல்லையேங்க. இல்லைங்க, வேற எங்கே ஒளியலாம்? சரி, அவன் மேலே ஏறி வரதே டவுட்டு தான். அவன் மேலெலாம் கண்டிப்பாக ஏறி வந்துக்க மாட்டான். அதனால் நம்ம இங்கேயே எங்கேயாவது ஒளிவோம். ஓகே, இந்த சிலிண்டருக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்போமா? அவன் மேலே ஏறி வரலாம் வாய்ப்பில்லை. அந்த சைடு போகலான்னு பார்த்தா போக முடியல. இந்த சிலிண்டர்கிட்டயே நம்ம ஒளிஞ்சுப்போம், அவன் வரட்டும். ஏஹே, நான் தான் அடுத்தா. ஐயோ, பட்லு ஏற்கனவே ஒளிய போயிட்டானா? பட்லு எங்கே ஒளிஞ்சான்னு தெரியல. அந்த பட்லுலாம் மாட்ட மாட்டான், நான் தான் மாட்டுவேன். நான் பக்கத்தில் ஒளிஞ்சேன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. கொஞ்சம் லாங்கில் தான் இந்த வாட்டி போய் ஒளியணும். ஓடு 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 ஓடு.
இந்த வயசான காலத்தில் வெயிலில் என்னை ஓட வைக்கிறாங்க, கொடுமை. ஐடன் சீக்கு விளையாடுறீங்கன்னா நான் வரலன்னு பல வாட்டி சொல்லிட்டேன், கேட்கவே மாட்றாங்க. என்னையும் கூட இழுத்துட்டு வந்துடுறாங்க. இவனுங்க கூட கேம் விளையாடுறதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்குதுப்பா. இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா? இவன் இவ்வளோ லாங் அவன் வர வாய்ப்பு இல்லைங்க, அந்த டானு. நம்ம இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது, இங்கேயே ஒளிஞ்சுக்கிறேன். ஏய் கைஸ், நான் தான் உங்களோட சின்சான். யார் யாருக்கெல்லாம் சின்சான் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஐடன் சீக்கு சூப்பராக இருக்க போது. கண்டிப்பாக நான் ஒளியிற இடத்த அந்த டான் கண்டுபிடிக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடத்த கண்டுபிடிச்சு தான் நான் ஒளிவேன். ஒளிஞ்ச மற்ற ஆளுங்க என் கண்ணுக்கு தெரியவே மாட்டுறாங்க. ஒருத்தன் கூட எல்லாம் சூப்பரான இடத்த கண்டுபிடிச்சு ஒளிஞ்சிருக்கானோ, ரொம்ப லாங்குக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் ஒருத்தன் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டான். என்னங்க இங்கே ப்ளூ கலரில் எவனோ இருக்கான்? ஏ டோரிமானே, இங்கே போய் ஒளிஞ்சிருக்கியா? இவ்வளோ பக்கத்தில் ஒளிஞ்சா மாட்டிப்படா, கொஞ்சம் தள்ளி போகணும்டா. இப்போ நான் போகிறேன் பாரு, ஓடு 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 ஓடு. இங்கே ஒளிஞ்சிக்கலாமாங்க? இது சைடுக்கு பார்த்தா தாங்க நம்ம தெரியுமோ. சாதாரணமாக பார்த்தா நம்ம தெரிய வாய்ப்பில்லை. இங்கே நம்ம ஒளிஞ்சிக்கலாம். இப்போ நான் தானா? இவனுங்க எல்லாரும் எங்கெங்கே ஒளிஞ்சாங்கன்னு தெரில. சிங்கம் சார், நீங்கள் தான் இன்னும் ஒளியணும் போலியே. சரி, நான் ஒளியறதுக்கு போகிறேன், நீங்கள் அடுத்ததாக ஒளிய ஆரம்பிங்க. எங்கே ஒளியலாம்? எவன் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. நம்ம எங்கே ஒளியலாம்? ஹைட்டான பிளேஸ்க்கு போயிடலாமா? இங்கே ஒரு டேங்க் இருக்குது பாருங்கங்க, இந்த டேங்க்கில் ஏறிடலாமா? ஏறுறா ஃப்ராங்க்லின், இந்த டேங்க் மேலே ஏறிடுறா. படிக்கட்டு வசதிலாம் இருக்குடா. ஏறிடுறா ஏறி 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 ஏறு. டேங்க்கில் கொஞ்சம் ஏதாவது அடியில் போகிற மாதிரி இடம் இருந்தால் போயிடலாம். என்னங்க இது, அடியில் போகிற மாதிரிலாம் இடம் இல்லை. துண்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அவன். நம்ம அந்த இடத்துல தனியாக திரியிறோங்க. இறங்கிடலாம். ஏய் ஏய் ஏய், அடப்பாவி, இறங்குன்னா குதிச்சிட்டேங்க. சே, பரவாயில்லைங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல. வேறு எங்கேயாவது ஒளியலாமா? சரி, இந்த சந்துக்குள்ளே போய் எங்கேயாவது ஒளிஞ்சுப்போங்க. எங்கே ஒளியுது? இந்த கம்பிக்கு அந்த சைடில் போய் ஒளிஞ்சுக்கலாம். அவன் இங்கே வந்தானா மாட்டிப்போம். சரி, பார்த்துக்கலாம். இதுவும் நல்ல இடமா தான் இருக்குது. கண்ணா, நான் தான் உங்க சிங்கம். எங்க கண்ணா எல்லாரும் ஒளிஞ்சீங்க? ஒருத்தர் கூட என் கண்ணில் படவே மாட்டீங்களே கண்ணா. அந்த அளவுக்கு சாமர்த்தியமா ஒளிஞ்சிருக்கீங்களா கண்ணா? ஏய், ஹெலிகாப்டர்லாம் வச்சிருக்காங்க ஐயா. ஒரு பைக் இருந்ததுன்னா நம்ம ஓடி ஒளியா வேணாம், அந்த பைக்ல சூப்பரா போயிடலாம். இப்போ ஓட வேண்டியதா இருக்கு. எங்க ஒளியுறது? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கே. இங்க ஒளிஞ்சுக்கிட்டா தெரியுமா தெரியாதா? இங்க ஒளிஞ்சா தெரிய வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். கண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க கண்ணா? இங்க நான் ஒளிஞ்சுக்கவா? என்ன சொல்றீங்க கண்ணா? சரி கண்ணா, இங்கே ஒளிஞ்சுக்கலாம். 95, 96, 97 வரப்போகிறேன். ஓடு 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 ஓடு. ஏன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல. இவனுங்க எல்லாரையும் இன்னைக்கு கண்டுபிடிச்சி எப்படியாவது இந்த கேம்ல நான் கெத்த காட்டணுங்க. முதல்ல மாட்டுறவங்க தான் அடுத்த வாட்டி கண்ணை பொத்தணுன்ற மாதிரி ஃப்ராங்க்லின் சொல்லியிருக்கான். யார் முதல்ல மாட்ட போறாங்கன்னு தெரியல. இந்த இடுக்கில் எவனாவது இருக்கானா? இல்லைங்க, இடுக்கில் எவனும் இல்லை. இங்கே என்ன மிலிட்ரி ஆளுங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாமா? வேணாம், கேட்டால் நம்மளை கிம்ல ஷூட் பண்ணிட போறாங்க. நம்ம ஒளிஞ்ச இடத்துலயே எவனாவது நம்மளை தாண்டி போனா? யாரும் தாண்டி போன மாதிரி தெரில. எங்க ஒளிஞ்சாங்க எல்லாவனும் தெரியலையே. இது பெரிய இடமா வேற இருக்கு. நம்ம தொப்பியை வச்சுட்டு எங்கன்னு போய் தேடுறது? இப்பயே எனக்கு உடம்பு டயர்டாயிருச்சு. டேய், எங்கடா போய் தொலைஞ்சிங்க? எவனாவது கண்ணு கேட்டுற தூரத்துல இருங்கடா. இந்த இடுக்குல தாங்க அவனுங்க ஒளிவாங்க. எல்லாவனும் இந்த சின்ன சின்ன கேப்ல ஒளிவாங்க. அந்த கேப்பெல்லாம் நல்லா செக் பண்ணோம். எவனும் தெரிய மாட்டானே. இங்கே யாருமே இல்லை. எங்க போனாங்க இவனுங்க? ஓடு 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 ஓடு. டான் ஜான், நான் தான் உங்க டான். ஹெலிகாப்டர்ல போய் தேடலாமா? வேணாம், அது ரூல்ஸ் பிரேக்குன்றுவாங்க. திரும்பி நம்மளே பொத்த விட்டுருவாங்க. வேணாம். எங்கங்க யாருமே தெரியல. இங்க யாரோ இருக்காங்க. ஃப்ராங்க்லின் கூப்பிட்டு வந்த அந்த ரோப்ளெக்ஸ் பிளேயருங்க. சார், நீங்க தான் ஃபர்ஸ்டா மாட்டினீங்க. சார், இவ்வளோ ஈஸியாவா ஒளிவீங்க? கண்ணை புத்துற இடமே எதிர தான் இருக்கு. நீங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கே வந்துட்டீங்களா? ஈஸியா மாட்டிக்கிட்டீங்க, போங்க. சரி, அடுத்தது எவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். வாங்கடா. இன்னைக்கு எல்லாரையும் கண்டுபிடிக்கிறேன்டா.
அடுத்ததா இந்த மோட்டு தான் எனக்கு தெரிஞ்சு மாட்டுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா மோட்டு நம்மள மாதிரியே பெரிய தொப்பை வச்சிருப்பானா, ஈஸியா காட்டி குத்துரும். கண்டிப்பா மாட்டுவாங்க. எங்கடா இருக்க மோட்டு? மோட்டு, உனக்கு சம்சா கூட வாங்கி தரேன்டா, வந்துடுறா மோட்டு. மோட்டு சம்சான்னு சொன்னா வந்துருவான், பக்கத்துல இல்லையோ, லாங்ல இருக்கான் போலங்க. இங்கே டோரிமானு, டோரிமானு, இங்க எங்கடா ஒளிஞ்சிருக்க? ஈஸியா மாட்டிக்கிட்ட போ. தெரியாம இடிச்சிட்டா, சாரிடா டோரிமானு. டோரிமான் மாட்டிக்கிட்டான். அங்கே யாருங்க ரெட் கலர்ல எவனோ இருக்கான்? இந்த மஞ்சள் டவுசர் பையதான் நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த சின்சான் பையதான். சின்சானு, ஒளியறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையாடா, இங்கதான் ஒளிஞ்சியாடா? பத்தியா, ஈஸியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ 3வது அவுட்ரா, அந்த டோரிமான் தான் 2nd அவுட்டு. எங்க எங்க மீதி பேர்லாம் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒளியறதுக்கு கூட பிளானை போட்டிருக்கலாம். நம்ம இவ்வளோ லாங்க ஓடி வர மாட்டோம்னு அவனுங்க கெஸ் பண்ணி இங்கே கூட ஒளிஞ்சிருப்பாங்க. நம்ம யாரு இன்னைக்கு கண்டுபிடிச்சி இந்த கேம்ல ஜெயிச்சே ஆகணும். எவன் எங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன். வாங்கடா வாங்கடா, எவன்டா எங்கடா இருக்கீங்க? இந்த மோட்டு சம்சா கூட வாங்கி தரேன்டா, எங்க இருந்தாலும் வந்துடுறா மோட்டு. என்னால ஓட முடியலடா, எவ்வளோ தூரம்டா நான் ஓடுறது? ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டேன். எங்கெங்க இன்னும் அந்த மோட்டு பையன் எங்க இருக்கானே தெரியலையேங்க. ஏங்க அந்த இடத்துல யாரோ நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு, அந்த கார் வர இடத்துல யாரோ நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு பாருங்களேன். எங்க மோட்டு மாதிரி இருக்காங்க. இந்த பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். மோட்டு அங்கதாங்க ஒளிஞ்சிருக்கான். மோட்டு பையிலே மாட்டிக்கிட்டடா என்கிட்ட. வா 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 வா, பக்கத்துல வந்து சொல்லிடலாம். மோட்டு, என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கப்பா? நீ தெரியலப்பா, மாட்டிக்கிட்டப்பா என்கிட்ட. நீ 4வது அவுட்டு தான்டா, ஃபர்ஸ்ட் அவுட்டுனா தான் நீ ஒளியணும். பிரச்சனை இல்லை, நீ ஒளிய தேவையில்லை. இது நான் 4வது அவுட்டு தானா? எனக்கு முன்னாடியே ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்களா? யார் யார் மாட்டினா? யார் யார் மாட்டினாங்க நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா மாட்டினா? அந்த ரோப்ளெக்ஸ் பிளேயர் தான் மாட்டினாரு. சின்சான் மாட்டிக்கிட்டான், டோரிமான் மாட்டிக்கிட்டான், 4வது தான் நீ மாட்டியிருக்க. இன்னும் மீதி ஆளுங்களை நான் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். இன்னும் யார் யாரை நம்ம கண்டுபிடிக்கணும்? சிங்கம் சாரை கண்டுபிடிக்கணும், பிராங்க்லினை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பட்லு இருக்காங்க. இந்த பட்லு பையன் எங்க போய் ஒளிஞ்சான்னு தெரியலையே. சிங்கம் சார் எங்க ஒளிஞ்சிருப்பாரு? எல்லாரும் உஷாரா இந்த வாட்டி ஒளிஞ்சிருக்காங்க. எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இது பெரிய இடம்ல, ஏதாவது வண்டி இருந்ததுன்னா நம்ம அப்படியே அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டே இவங்களை தேடலாம். ஓட முடியலங்க. எப்பா, எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா ஓடுறதுக்குள்ள. எங்க அந்த கேப்ல யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. யார் இது? எங்க சிங்கம் சாருங்க. சிங்கம் சார், என்ன சார் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கீங்களா? இந்த வழியாக தான் போனேன், ஆனால் உங்களை கவனிக்காமல் போயிட்டேன் சார். மாட்டிக்கிட்டீங்க, 5ஆதான் மாட்டியிருக்கீங்க. இன்னும் 2 பேர் தான் நான் கண்டுபிடிக்கணும். சீக்கிரமாக நான் கண்டுபிடிச்சிருவேன். 2 பேர் யார் யார்? பிராங்க்லின் ஒருத்தன், இன்னொருத்தன் இந்த பட்லுவா? பட்லு எங்கே இருப்பான்? இந்த சந்தில் இன்னும் தேடல, தேடி பார்த்துருவோம். இந்த சந்தில் கூட அந்த பட்லு எங்கேயாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட்லு எங்கடா ஒளிஞ்சிருக்க? பிராங்க்லின் எங்கடா ஒளிஞ்சிருக்க? என்னை ஓட வைக்காதீங்கடா இந்த தொப்பியை வச்சுட்டு, ப்ளீஸ்ரா. எங்க இருந்தாலும் வந்துருங்கடா. எங்க இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளே. இங்க படிக்கட்டு இருக்கு, ஒருவேளை மேலே போய் ஒளிஞ்சிருப்பானா? சரி, நம்ம படிக்கட்டுல மேலே போய் பார்ப்போம். போவோம் போவோம் போவோம். அந்த படிக்கட்டில் ஏறு 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 ஏறு. அதுதாங்க அழகா வச்சிருக்கீங்க படிக்கட்டு. ஏறு ஏறு ஏறு, ஓடு 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 ஓடு. எங்க அந்த பட்லு இருக்கானா? பிராங்க்லின் இருக்கானா? இல்லையே. இந்த டேங்க்ல ஏறுவோமா? ஏறு ஏறுறா, ஏறியா, எகிரு எகிரு எகிரு. எகிரு, திரும்பி எகிரு. அவ்வளோதாங்க, சூப்பருங்க. பட்லு இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கான். பார்த்தீங்களா, மாட்டிக்கிட்டான். பட்லு மாட்டிக்கிட்டடா. சரி, நம்ம கீழே இறங்கி அடுத்ததா பிராங்க்லினை கண்டுபிடிப்போம். ஐயோ விழுந்துட்டனே. நல்ல வேலை பட்லு நான் விழுந்ததை பார்க்கல. பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த மோட்டுக்கிட்ட சொல்லி சிரிப்பாங்க. நல்ல வேலை நம்ம அசிங்கப்பட்டதை அவன் பார்க்கல. இப்போதைக்கு பிராங்க்லினை மட்டும் நான் கண்டுபிடிக்கணுமா? இந்த பிராங்க்லின் எங்க பதுங்கி இருக்கான்னு தெரியலையே. பிராங்க்லின் எங்கடா இருக்க? 6 பேரை கண்டுபிடிச்சிட்டா. தயவு செஞ்சு சீக்கிரமா மாட்டிக்கூடா. என்னால ஓட முடியலடா, ரொம்ப டயர்டா இருக்குடா. உச்சி வெயிலு பல்ல காட்டுதுடா. போகும்போது ஏதாவது இளநீ குடிச்சிட்டு போலான்டா. சுத்தமா முடிய மாட்டேங்குது. இது என்னங்க ஷெட்டு மாதிரி பெரிய இடமா இருக்கு. எப்பா, இவ்வளோ பெரிய ஷெட்டு பாருங்களேன். கண்டிப்பா இங்கதாங்க பிராங்க்லின் எங்கேயோ பதுங்கி இருக்கான்.
ஃப்ராங்க்லின் எங்க இருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க மென்ஷன் பண்ணுங்க சரியா? நான் தேடுறேன். எங்க இருக்கான் இந்த பைய? என்னங்க எங்கேயுமே ஃப்ராங்க்லின் தெரியல. பெரிய பெரிய டேங்கா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? தாங்க இங்க எங்கேயுமே தெரியலையே ஃப்ராங்க்லின். படிக்கட்டு இருக்கு. மேலே 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 இருக்கிற இடம் தெரியுது நமக்கு. அங்கே ஃப்ராங்க்லின் இல்லைங்க. ஏரோப்ளேன் இருக்கு. ஏரோப்ளேனுக்குள்ளேயும் ஃப்ராங்க்லின் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ஃப்ராங்க்லின் எங்கே தான் போனான்னு தெரியலையே. டே ஃப்ராங்க்லின் எங்கடா இருக்க? ஓட வைக்காதடா, முடியலடா. எங்கன்னே தெரியலையேங்க. நான் இப்போ இவனை எங்கன்னு போய் தேடுவேன்? எங்க எங்க அந்த கம்பிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. டேய் என்னடா ஃப்ராங்க்லின் இங்கே போய் ஒளிஞ்சிருக்க? ஈஸியாக தெரிஞ்சிருட்டடா. அடா பாவி, இங்கே போய் ஒளிஞ்சிருக்கியடா. சரி நீ கவலைப்படாத. அந்த ரோப்ளெக்ஸ் தான் ஃபர்ஸ்டா மாட்டினாரு. அடுத்த வாட்டி அவர் தான் கண்ணை பொத்தணும் சரியா? டே டானு, என்னடா சொல்ற? முதல்ல அந்த ரோப்ளெக்ஸ் பிளேயர் தான் அவுட் ஆனாரா? ஆமா, அவரு அந்த கண்டெய்னருக்கு பக்கத்துல ஈஸியா ஒளியலாம்னு நினைச்சாரு. அதனால தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. டே அவரெல்லாம் கண்ணை பொத்த சொன்னா சரி இருக்காதுடா. அவர் கெஸ்ட் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருடா. அடுத்த வாட்டி வேணா அவருக்கு பதிலாக நானே கண்ணை பொத்த போறேன், நீங்க ஒளிஞ்சுக்கோங்க. எனக்கு ஓகே தான். நீ அவர்கிட்ட சொல்லணும்னா கூட சொல்லு. சரிடா, நான் அவர்கிட்ட இப்பயே சொல்லிட்டு வந்துடுறேன். ஏதோ கண்டெய்னர் கிட்ட ஒளிஞ்சதான் அவன் சொன்னான். எந்த கண்டெய்னர் கிட்ட ஒளிஞ்சாருன்னு தெரியலையே. எங்கே ஏதோ இங்கே தான் ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னர் ஓப்பனில் வேற இருந்தது. அங்கே தான் ஒளிஞ்சிருப்பார் போல். பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஆமாங்க, இது பாருங்க, இங்கே தான் ரோப்ளெக்ஸ் ஒளிஞ்சிருக்காரு. சார் என்ன சார், நம்ம இருந்த இடத்துலேருந்து கொஞ்சோண்டு தள்ளி இங்கேயே ஒளிஞ்சிட்டிங்களா? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மாட்டினீங்கன்ற மாதிரி அவன் சொன்னான். ஆமா ஃப்ராங்க்லின், நான் இங்க பக்கத்துல மாட்ட மாட்டேன்னு நினைச்சு ஒளிஞ்சேன். பார்த்தா ஃபர்ஸ்டே என்னை கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து நான் தான் கண்ணை பொத்துனோம் போலியே. சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அடுத்த வாட்டி நீங்களாம் கண்ணை பொத்த தேவையில்லை. நான் ஏற்கனவே அந்த டான் கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு பதிலாக நான் கண்ணை பொத்துறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பை.